ஹாய் குழந்தைங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு புது கதை சொல்ல போறேன். அமைதியா இருந்த ஒரு காட்டுல ஒரு கரடி படுத்து நல்லா தூங்கிட்டு இருந்தது. அப்போ டொக் 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 டொக்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. அந்த சத்தத்தால திடுக்கிட்டு இந்த கரடி முழிச்சுக்கிச்சு. எங்க இருந்து அந்த சத்தம் வருது அப்படின்னு திரும்பி பார்த்தது. ஒரு அடர்ந்த மகிழ மரத்துல ஒரு மரங்கொத்தி உட்காந்துக்கிட்டு தன்னுடைய நீண்ட அலகால அந்த மரத்தை கொத்திக்கிட்டு இருந்தது. அதுதான் அந்த டொக் 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 டொக்குங்கிற சத்தம். உடனே இந்த கரடிக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. உடனே வேகமா அந்த மரத்தை நோக்கி வந்தது. ஏ பறவையே, அங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? என்னால நிம்மதியா தூங்கவே முடியல. உடனே இந்த இடத்த விட்டு பறந்து போ அப்படின்னு கோபமா சொன்னுச்சு. உடனே அதுக்கு அந்த மரங்கொத்தி, கரடியாரே கோபம் வேணாம், நான் என் வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், இது எப்படி உங்களோட நிம்மதியை கெடுக்கும் அப்படின்னு ரொம்ப பணிவா கேட்டுச்சு. என்ன, எனக்கே புத்தி சொல்றியா? நீ சாதாரண ஒரு பறவை, நான் யார் தெரியுமா? இந்த பகுதியிலேயே ரொம்ப பெரிய வீரன், அதோட இந்த காவல் காக்கிற விலங்காவும் நான் இருக்கிறேன் அப்படின்னு ஆணவத்தோட அந்த கரடி சொன்னுச்சு. உடனே அதுக்கு மரங்கொத்தி, சரி நண்பரே, ஆனா நான் என் கடமையை செஞ்சு பசி தீர்த்துக்கிறதுக்காக வந்திருக்கேன், என்ன தடுக்காதீங்க அப்படின்னு மீண்டும் பணிவோட சொன்னுச்சு அந்த மரங்கொத்தி. இப்ப போறியா அல்லது என் கையால் அடிபட்டு உயிரை விடுறியா அப்படின்னு பெரும் கோவத்தில் கத்துனுச்சு அந்த கரடி. சரி நண்பரே, நான் பறந்து போகிறேன், ஆனால் நீங்கள் ஒன்றும் கோபம் அடையாதீங்க அப்படின்னு மரங்கொத்தி சொன்னிச்சு. அதுக்கு அந்த கரடி, நீ மட்டும் இல்லை, உன் இனத்துல ஒருத்தர் கூட இந்த காட்டு பக்கம் வரக்கூடாது, மீறினா என் கைகளாலேயே உங்களுக்கு மரணம் உறுதி அப்படின்னு கட்டளை போட்டுச்சு. உடனே மரங்கொத்தி அந்த இடத்த விட்டு பறந்து போயிடுச்சு. கொஞ்சம் நேரம் கழிச்சு குளிர்ந்த காற்று வீசினதுனால அந்த மரத்தை கீழே படுத்து அந்த கரடி நல்லா கொரட்டை விட்டு தூங்க ஆரம்பிச்சுது. கொஞ்ச காலம் ஆனதுக்கு அப்புறம் இந்த காட்டில் உள்ள மரங்கள்லாம் தானாகவே மடிஞ்சு கீழே விழுந்துதுங்க. இந்த மரங்களோட இறப்புக்கெல்லாம் காரணம் தெரியாமல் எல்லா விலங்குகளும் குழம்பி போயிடுச்சுங்க. சிங்கராஜா எல்லா விலங்குகளையும் கூப்பிட்டுச்சு. இந்த மரங்களோட எண்ணிக்கை குறையிறதுக்கு காரணம் என்ன, யாருக்காவது தெரியுமா? யாராவது காரணத்தை அறிஞ்சு வந்து சொன்னீங்கன்னா அவங்களுக்கு நான் பரிசு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னிச்சு. எல்லா விலங்குகளும் மரங்களோட அழிவுக்கான காரணத்தை தேடி காடு முழுக்க வளம் வந்ததுங்க. 2 முயல்கள் இந்த காரணங்களை அறியறதுக்காக புறப்பட்டு காட்டோட எல்லையை தாண்டி அடுத்த காட்டுக்குள்ளேயே நுழைஞ்சிடுச்சுங்க. அப்போ, என்ன நண்பர்களே இவ்வளோ தூரம் அப்படின்னு குரல் கேட்டு நிமிர்ந்து பார்த்ததுங்க. அட, நம்ம மரங்கொத்தி, நீயா கேட்ட அப்படின்னு முயல்கள் கேட்டுச்சுங்க. அங்க மரத்து மேல இந்த மரங்கொத்தி உட்கார்ந்துருந்தது. ஆமா, நானே தான், என்ன இவ்வளோ தூரம் அப்படின்னு மறுபடியும் மரங்கொத்தி கேட்டுச்சு. உன்னடா சொல்றதுக்கு என்ன அப்படின்னு ஆரம்பிச்சு எல்லாத்தையும் நடந்ததெல்லாம் ஒன்று விடாம சொன்னிச்சுங்க அந்த முயல்கள். ஓ, இதுதான் உங்க பயணத்தோட காரணமா? இதுக்கு விட எனக்கு தெரியுமே அப்படின்னு மரங்கொத்தி சொன்னிச்சு. என்ன, உனக்கு விட தெரியுமா அப்படின்னு ஆச்சரியத்தோட கேட்டுச்சுங்க அந்த முயல்கள். ஆமா, எனக்கு தெரியும் அப்படின்னு ஆரம்பிச்சு அந்த மரங்கொத்தி கரடி தன்னையும் தான் இனத்தையும் அந்த காட்டுக்குள்ளேயே எப்படி வரக்கூடாதுன்னு துரத்தி அனுப்புனது கட்டளை போட்டுச்சு அப்படின்னு எல்லாத்தையும் விரிவா சொன்னிச்சு. உன்னையும் இனத்தையும் அந்த காட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்னதுக்கும் மரங்களோட எண்ணிக்கை குறையறதுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு தெரியாம கேட்டுச்சுங்க அந்த முயல்கள். உடனே அதுக்கு மரங்கொத்தி, நண்பர்களே, மனிதர்களை தவிர பறவைகள், விலங்குகள், ஊர்வன இந்த எல்லாமே இயற்கையோட பாதுகாவலர்கள் தான் அப்படின்னு மரங்கொத்தி சொன்னிச்சு. எங்களுக்கு புரியல, தெளிவா சொல்லு அப்படின்னு முயல்கள் கேட்டுச்சு. அதுக்கு மரங்கொத்தி, பொதுவாகவே நாங்கள் மரங்களை கொத்திக்கிட்டு இருப்போம், அதை நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லையா அப்படின்னு கேட்டுச்சு. ஆமாம், பார்த்துருக்கோம், அதுக்கு என்ன அப்படின்னு முயல்கள் சொன்னிச்சுங்க. எதுக்கா மரங்களை கொத்துறோம் தெரியுமா அப்படின்னு கேட்டுச்சு மரங்கொத்தி. அது தெரியாதே அப்படின்னுச்சுங்க முயல்கள். நாங்கள் பொழுது போகலன்னு ஒன்றும் மரங்களை கொத்துறதில்ல, ஒருவித புழுக்கள்லாம் அந்த மரத்தோட உள்ள பூந்துக்கிட்டு அந்த மரங்களை அழிச்சிரும். அந்த புழுக்களை கண்டுபிடிச்சி அதனை அழிச்சு அதனை எங்களோட உணவா மாத்திக்கிறோம். அது மட்டும் இல்ல, நாங்க கொத்துறதுனால மரங்களுக்கு எந்தவித ஆபத்தும் வந்துடாது. அந்த கொத்தும் போது சின்ன சின்ன குழிகள்லாம் ஏற்படும் இல்லையா, அதெல்லாம் சின்ன வகை பறவைகளுக்கு வீடா மாறிடும். அதுங்க கூடு கட்டுறதுக்கு பதிலா இந்த பொந்துகள்லயே தங்கிடும். நாளுக்கு நாள் அழியிற புழுக்கள்னால மரங்களும் காப்பாற்றப்படும். இதை தெரியாம கரடி எங்க இனத்தையே விரட்டி அடிச்சிருச்சு. அதனால நாங்களும் இங்க வந்துட்டோம். நாங்க இல்லாதனால புழுக்கள் பெருகி மரங்களை எல்லாம் அழிக்குதுங்க அப்படின்னுச்சு மரங்கொத்தி. இந்த முயல்களை தேடிக்கிட்டு பின்னாடியே வந்த கரடி இந்த மரங்கொத்தி சொன்னது எல்லாத்தையும் கேட்டுச்சு.
அப்புறம் அது மனம் திருந்தி மரங்கொத்திக்கிட்ட மன்னிப்பு கேட்டுச்சு. மீண்டும் எங்களுடைய காட்டுக்கு வரணும் அப்படின்னு கேட்டுக்குச்சு அந்த கரடி. மரங்கொத்தியும் மன்னிச்சு தான் உறவுகளையெல்லாம் கூட்டிகிட்டு திரும்பவும் அந்த காட்டுக்கு வந்தது. கொஞ்ச நாட்கள்லேயே மரங்கள்லாம் நல்லா செழித்து வளர்ந்து சோலை வனமாக மாறுனுச்சு அந்த காடு. என்ன குழந்தைகளா, இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த கதையோட உங்களை நான் சந்திக்கிறேன். ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். மறக்காமல் எங்கள் சுட்டி உலகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.